Yo Ravi, next match is ஒயின் ஷாப்ல ஒரு சிக்கன் பக்கோடா ரேட் 50 ரூபாய். அரை கிலோ சிக்கன் பக்கத்துல என்னென்ன நல்லா இருக்கும் காலையில இருந்து நைட் வரைக்கும். ஆனா வாண்டடா அவங்களே வந்து இப்படி மீனா இந்த புடவை குடிக்க மாட்டேன்னு நான் அவங்க டிக்டாக் பண்றவங்க தானே வாங்க. ஹலோ டே மேடி சொல்றா. இன்னைக்கு என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருவாங்கடா. இந்த என்ட்ரி எவ்வளோ முக்கியம்னு தெரியும்ல? தெரியும். அதான் காலாண்டர் ராசி பார்த்தேன். நல்லதே நடக்கணும் போட்டுருந்துச்சு. எப்படியும் வேலை கிடைச்சிடும். என்னது நல்லது நடக்கும்னு போட்டுருந்துச்சா? முட்டாள் மாதிரி பேசாதடா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ. ராசியமே இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஃபோனை வைடா. இவனுக்கு ஃபோன் அடிச்சேன் பேர். டே சொல்றா. இன்டர்வியூ என்னாச்சு? இல்லைடா, இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டாங்கடா. என்னது இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டாங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டாங்களேடா. ஒன்றும் புரியலடா. எல்லாம் தப்பாகவே நடக்குது. எப்பவும் போல் பாதிவே நல்லதாக நடக்கும்னு நினச்சேன். ஆனால் நடந்தது எதுவுமே சரியில்லடா. முதல்ல அந்த
ராசி பலன் ஜோதிடம் பார்க்க நிறுத்துறா. அதையே நம்பிட்டு இருக்காத, வேற வேலை இருந்தா பாரு. அது எப்படா இவ்வளோ நாள் எல்லாம் நல்லாவே நடந்துட்டு இருந்துச்சு, வேலைக்கு நான் மட்டும் எனக்கு ஏதாச்சும் நடக்குது? தெரியும், ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாடுறா. இவ்வளோ நாள் கரெக்டாலாம் ஒன்றும் நடக்கல. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து அந்த விஷயம் தான் நடக்குதுன்னு நீ நம்புற, அவ்வளோதான். ஒருவேளை அந்த விஷயம் நடக்காம ஆப்போசிட்டா நடந்துருச்சுன்னா நீ குழம்புற. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, எவனோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக எப்படி ஒவ்வொரு நாளை டிசைட் பண்ணுவ சொல்லு. ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்டா, எதையுமே நம்பக்கூடாது.